இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில நம்ம தியானித்து வருகிறோம். பயம் இல்லாமல் நம்ம எப்படி வாழ முடியும், பயம் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கர்த்தரை மாத்திரம் நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா பயம் இல்லாத வாழ்க்கை வாழலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேத வசனங்களை நம்முடைய இருதயத்துல பதித்தவர்களா இருந்தோம் அப்படின்னா அந்த வேத வசனம் நம்மை பயம் இல்லாதவர்களாய் வாழ செய்யும் அப்படின்றத பார்த்தோம். அன்பு செலுத்தணும். ஆண்டவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறவர்களாகவும் மற்றவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக இருந்தா பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக சமாதானம் நம்மிடத்துல காணப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம பயம் இல்லாமல் வாழ முடியும். பயம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஒருவேளை உலகத்தில் உள்ளவங்க நம்மளை சமாதானப்படுத்தலாம் ஏதாவது ஒரு காரியங்களில, அந்த சமாதானம் நிரந்தரமான சமாதானமா இருக்காது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்குற சமாதானம் என்ன செய்யும், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உலக பிரகாரம் உலக கொடுக்கிற சமாதானம் அல்ல. உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கணும். எல்லா காரியங்களையும் குறித்து நம்ம பயப்படுகிறவர்களாகவும் கலங்குகிறவர்களாகவும் நம்ம காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்கிறதாய் காணப்பட்டுச்சுன்னா நம்முடைய பயமானது நம்மளை விட்டு அகன்று போகும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய பயங்கள் நம்ம உலக பிரகாரமான காரியங்களை அதிகமாக நம்ம பயப்படுகிறோம் அப்படின்னா ஆண்டவரிடத்துல நமக்கு பயம் இல்லை அப்படின்றது அர்த்தம். அதிகமாக நம்ம உலக பிரகாரமான காரியங்களை குறித்தே நம்ம யோசித்து பயப்படுகிறவர்களா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவரை குறித்து நம்ம யோசிக்கிறவர்களாகவும் அவரை குறித்த பயம் இல்லாததாகவும் தெய்வ பயம் நம்மிடத்தில் காணப்படாததாகவும் காணப்படும் அப்படின்றதுதான் அர்த்தம். சீஷர்களை குறித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா யூதர்களுக்கு பயந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க என்ன செய்யறாங்க, ஒளிந்து காணப்படுகிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்கிறாரு. இந்த பயந்த சூழ்நிலையில இந்த சீஷர்கள் ஆண்டவரோட தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டு போனதுக்கு அப்புறமா, அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க பயந்து, யூதர்களுக்கு பயந்து, இதே மாதிரிதான் நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம மற்றவர்களுக்கு பயந்து நம்ம பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ள இருக்கிறது போல, எங்கேயும் வெளியே போக முடியாத, தலை காட்ட முடியாத ஒரு பயந்த சூழ்நிலைக்குள்ள ஒருவேளை நம்ம காணப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் தருகிறாரு. ஒருவேளை சமாதானம் எந்த சூழ்நிலை, நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் எல்லாமே பீஸ்ஃபுல்லா, அப்படி எல்லாமே நன்றாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த சூழ்நிலையில நம்ம சமாதானமா இருக்கிறோம் அப்படின்றது அது சரியானதான். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சமாதானமா இருக்கேன். ஆனா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு நடுவுல நம்ம சமாதானமா இருந்தோம் அப்படின்னா அது தெய்வீக சமாதானத்தால மட்டும்தான் முடியும். உலக பிரகாரமா நம்ம யோசித்து நம்ம இதை குறித்து இனிமேல் சிந்திக்க கூடாது அப்படின்னாலும் ஆண்டவருடைய சமாதானம் நம்ம இருதயத்துல ஆளல அப்படின்னா நம்ம மீண்டும் மீண்டுமாய் பயத்துக்குள்ளானவர்களாக தான் நம்ம காணப்படுவோம். ஒரு கப்பல் பிரயாணத்துல போய் நிறைய பேர் அந்த பிரயாணத்துல பயணப்பட்டு கொண்டிருந்தாங்களாம். திடீரென்று புயல் காற்று அடிச்சு கடல் கொந்தளித்ததுனால அந்த கப்பல் பயங்கரமா ஆட்டம் ஆடினது. எல்லாரும் தங்களுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு ரொம்ப பயந்து அங்க எங்கேயும் ஐயோ என்ன செய்யலாம், எப்படி தப்பி பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா ஓடி இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு சிறுமி அப்படி அமைதியா உட்காந்து சமாதானமா அப்படி அவளுடைய வேலையை செஞ்சு அவள் விளையாடிக்கிட்டே இருந்தாலாம். அப்போ ஒரு நபர் அவர்கிட்ட போய் கேட்டானா, நீ எல்லாம் இப்படி இருக்கு, இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலையில நீ ஏன் இப்படி இருக்கிற, நீயும் தப்பிக்கிறதுக்கு வழி செய்ய வேண்டியதானே, வழிவகை தேட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சான், எங்க அப்பா தான் என்ன செய்றாங்க, இந்த கப்பலை ஓட்டுறாங்க, என்ன சேஃபா கரையில கொண்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அந்த பிள்ளை
ஒரு சமாதானமாய் அவள் காணப்படுறா. ஏன் அப்படின்னா அப்படி அந்த கப்பலை ஓட்டுறது அப்படி அப்பா. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை படகுல, நம்ம வாழ்க்கை பிரயாணத்துல நம்முடைய வாழ்க்கை படக ஆண்டவர் ஓட்டுகிறதற்கு நம்ம அனுமதி கொடுக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் அவருடைய வழிகளில் நம்ம நடக்கிறோமா? அப்படி நடந்தோம் அப்படின்னா தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும். அந்த கடல் கொந்தளித்தது, அந்த பிரச்சனைகள் இருந்தது, ஆனாலும் அந்த பிள்ளை கவலைப்படவே இல்லை. அவ துயரப்படலை, கலங்கலை, பயப்படலை. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா தான் என்ன செஞ்சாங்க? அது மாலுமியா இருந்தாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில மாலுமியாய் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்கிறவர்களாக, அவருடைய வழிகளில நடக்கிறவர்களாக, அப்படியே வேத வசனத்தின்படி அவர் சொல்லுகிற காரியங்களை மாத்திரம் நம்ம செய்து நடந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? கலக்கம் இல்லாதவர்களாக, பயம் இல்லாதவர்களாக வாழலாம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இந்த உலகத்தை விட்டு போற நாட்கள்ல ஒரு சிலுவையில அறையப்பட போகிறதுக்கு முன்பதாக சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்போ தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம சந்தோஷமாய், நம்ம கவலை இல்லாதவர்களாய், பயம் இல்லாதவர்களாய் வாழலாம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்றது. தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயங்களில ஆழக்கடவது. தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களில காணப்பட்டா மாத்திரம்தான் பயம் இல்லாமல் நம்ம வாழ முடியும். நம்முடைய பிரச்சனையான போராட்டமான காரியங்களில, எதிர்பாராத விதமாக நடக்கிற இழப்புகளில, எதிர்பாராத விதமாக நடக்கிற தோல்விகளில, தேவைகளை சந்திக்க முடியாதபடி திணறுகிறதான சூழ்நிலைகளில இதெல்லாம் நான் எப்படி செய்வேன்? என் பிள்ளைக்கு எப்படி நான் ஃபீஸ் கட்டுவேன்? பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நான் எப்படி செய்வேன்? என் பிள்ளைக்கு எப்படி வேலை கிடைக்கும்? இப்படிப்பட்டதான பலவிதமான பயமான சூழ்நிலைகள், பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களில ஆளும்போது ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் அதற்கு நேராக பயணப்படுகிறதற்கு ஏதுவாக காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை வைத்து போகிறார். அந்த சமாதானம் உலக கொடுக்கிற சமாதானம் அல்ல. அந்த சீஷர்கள் பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையில பூட்டின அறைக்குள்ள கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சமாதானம் என்று சொன்னாரு. இந்த நாட்கள்ல யாராலையும் உங்களுடைய இருதயத்துல சமாதானத்தை கொடுக்கவே முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன செய்யுங்க? சமாதானத்தை கட்டளையிடுங்க. நீங்க விரும்புகிற பிரகாரம் நான் வாழணும், நீங்க என்ன வழி நடத்தி செல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே? ஆண்டவரே, தெய்வீக சமாதானம் எங்களிடத்துல காணப்படும் போது ஆண்டவரே எல்லா விதமான பயங்களும் எங்களை விட்டு மாறும், நீங்கும். பயம் இல்லாத வாழ்க்கையை நாங்க வாழ முடியும் அப்படின்றத குறித்து நாங்க தியானிச்சோம். ஆண்டவரே, அந்த தெய்வீக சமாதானத்தை நீங்க எங்களுக்கு தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களுக்கு நீங்க தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களில் அந்த சமாதானம் ஆழக்கடவது என்று சொல்லி நாங்க வசனத்துல வாசிக்கிறோம். அதே போல எங்கள் இருதயங்களுக்குள்ள அந்த தெய்வீக சமாதானத்தை நீங்க தாங்க. ஆண்டவரே, ஒருவேளை பூட்டின ஆண்டவரே கதவுகளுக்குள்ள, பூட்டின அறையில ஆண்டவரே அந்த சீஷர்களுக்கு நடுவுல நின்று சமாதானம் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ள ஆண்டவரே சமாதானத்தை தரும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டமான, எங்களுடைய பிரச்சனையான ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே சப்பா அழுகையான, புலம்பலான ஆண்டவரே சூழ்நிலைகள் நிமித்தமாக நாங்க பயந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளில ஆண்டவரே சப்பா இந்த காரியம் எப்படி முடியுமோ, இது எங்களுக்கு மிகவும் ஆண்டவரே நீண்ட காலமாய், நீண்ட வருஷமாய், நெடுங்காலமாய் இந்த காரியத்துக்கு எங்களுக்கு ஒரு முடிவு இல்லாததாய் காணப்படுகிறது என்று சொல்லி அப்பா நாங்க பயந்த சூழ்நிலையில காணப்படுகிறோம். அதற்கு அப்பா நீங்க சமாதானத்தை எங்களுக்கு தந்து அந்த பயத்தை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். பயமில்லாத வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆழக்கடவது. ஆமேன்.